365 நாட்கள் கொண்டது ஒரு வருடம். அதுல பாத்தீங்கன்னா மாத அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது 12 மாதங்களுக்கு 12 அமாவாசைகளும் மிக விசேஷமானது. அதுல முதல் தரமான முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னாக்கா புரட்டாசி மாதம் வருகிற மாலையபிச்சை அமாவாசை. ஏன் எல்லா அமாவாசையை விட இந்த அமாவாசை மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதாவது சூரியன் பாத்தீங்கன்னாக்கா தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பயணிக்கக்கூடியது உத்தராயணம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் பயணிக்கக்கூடியது தட்சிணாயனம். உத்தராயணத்தை பகல் நேரமாகவும் தட்சிணாயனத்தை இரவு நேரமாகவும் இருள் சூழக்கூடியது. இருள்ல இருக்கக்கூடியதுதான் பித்ருலோகம். அதனால்தான் ஆடி அமாவாசை தொடங்கிய உடனே பித்ருலோகத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு மாலையபிச்ச அமாவாசை சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பாத்தீங்கன்னாக்கா அந்த 15 நாட்கள் மாலையபிச்சை விரதம் சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் புரட்டாசி மாதமே பெருமாளுக்காக விரதம் இருப்பாங்க. இந்த மாலையபிச்சை அமாவாசையோட விசேஷங்கள் என்னென்ன, எப்படி ஒருத்தர் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்கள்ல மிக விசேஷமான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல இன்னமும் பெருமாள் தர்ப்பணம் கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் கண்டிப்பா அங்க இருக்கு. அதே போலதான் இந்த மாலைய பிச்சம் அப்படின்னு பேசும்போது புரட்டாசி மாதம், அதாவது கன்னி ராசியில சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாலைய பிச்ச அமாவாசை எப்பேற்பட்ட பித்ரு தோஷங்களை தீர்த்து வைக்கக்கூடிய சாந்தி பரிகாரத்துக்கு உண்டான நேரம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரதமையிலிருந்து, அதாவது ஆவணி மாசம் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை தொடங்கி புரட்டாசி மாசம் அமாவாசை வரைக்கும் மாலை பிச்சை அமாவாசைங்க. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அது எந்த மாசம் எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதியில தோஷம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாலை பட்சத்துல வரக்கூடிய பௌர்ணமி முடிஞ்ச பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் மூதாதையர்கள் இறந்த திதி வரக்கூடிய நாள்ல தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுக்கு மிகவும் விசேஷமானதுங்க. மூதாதையருடைய சாபங்கள் நீங்கி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரி, எங்களுக்கு மூதாதையர் இறந்த திதியே தெரியாதே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மூதாதையருடைய திதிகள் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்காகவே மிகப்பெரிய ஒரு விதிவிலக்காக அமைக்கப்பட்டதுதான் மாலையபிச்ச அமாவாசை. அந்த அமாவாசை நாள்ல மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கும் போது எப்பேற்பட்ட துர்மரணங்களா இருக்கட்டும், திதியே கொடுத்து 5 வருஷம் ஆகுதுங்க எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி, சூரியன் ராகு, 9ஆம் பாவத்துல சனி ராகு, சூரியன் ராகு, இந்த மாதிரி சேர்க்கைகள் அமர்ந்து கடுமையான பித்ரு தோஷத்தை கொடுக்கிறதோ அது எல்லாத்திற்கும் சாந்தி பரிகாரமாக இருக்கக்கூடியதுதான் மாலையபிச்ச அமாவாசை. நம்ம இறைவனை அந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணும்போது நினைச்ச உடனே நிறைய விஷயங்கள் சக்சஸ் கிடைக்குங்க. அதே போல இந்த அமாவாசை விரதம் இருந்து மூதாதையரை ஒருத்தர் வழிபாடு செஞ்சிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஏழ்மையில இருந்தாலும் வளர்ந்து பெரியவங்களா ஆகத்துக்கு உண்டான தடைகள் என்னென்ன இருக்கோ தகத்தெறிந்து சீக்கிரம் வளர்ச்சி பெறலாம். அப்போ இந்த மாலைய பிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் என்னன்னா, ஆவணி மாதம் ஒரு பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை தொடங்கின உடனே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிண்ணம். 2வது நாள் அதுல கால்வாசி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தது. அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி தான் அரிசி இருக்கும். அதுதான் அவங்களுடைய தினைக்கும் சாப்பாடே. அதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஒரு கிண்ணம் ஃபுல்லா, அடுத்த நாள் அதுல கொஞ்சம் கம்மி பண்ணியே எடுப்பாங்க. அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே அதுதான் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது. சரி, தர்ப்பணம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்? ஒண்ணுமே இல்லைங்க. அரிசி, எள்ளு, தண்ணி, தர்ப்பணம், அவ்வளவுதான். ஒரு தட்டுல அரிசியை பரப்பி அதுல எள்ளு தூவி அதுல தண்ணீர் தெளிச்சு உருண்டை பிடிச்சு வச்சு அதுல கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர் இட்டு மூதாதையர்களுடைய பெயர்கள் தெரிஞ்ச முழு பெயர்கள்னு சொல்றது, இல்லைன்னா யாருக்காக கொடுக்க போறீங்க, ஃபார் ஒரு உதாரணத்துக்கு அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுக்கு அப்பா, தாத்தா, அது மாதிரி சொல்லி அதை தண்ணி ஊத்தி 3 முறை சுத்தி வந்துட்டு எடுத்துட்டு போய் தண்ணி இருக்கு அப்படின்னா தண்ணியில விடலாம். சில நாடுகள்ல கடல் நீர் இல்லாத பட்சத்துல கால்படாத மரங்களுக்கு அடியில அதை போட்டுட்டு அது ஏதாவது கால்நடைகள் சாப்பிட்றது சிறப்பு தருவாங்க. இதுதான் மாலை பிச்சையில இருக்கக்கூடிய மிக சிறப்பானது. தீராத கடன் அவஸ்தைப்படக்கூடியவங்க இந்த மாலை பிச்சை வரக்கூடிய 15 நாட்கள்ல வர பிரதோஷ நாள்ல சிவனுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுத்து வழிபாடுகள் செய்யும் போது கடன் சுமை குறைகிறதோட
அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் 2 15 திதிகள் 2 முறை வரும். அமாவாசை பௌர்ணமி ஒரு வாட்டி வரும். ஆனா இந்த மாலை பிச்சையில ஆவணி மாசம் பௌர்ணமி தொடங்கி புரட்டாசி மாசம் அமாவாசை, இதுல வரக்கூடிய திதிகளை ஒழுங்கா வழிபாடுகள் செய்யறது, நீங்க பிறந்த ஜென்ம திதி வர நாள்ல இறைவனுக்கு போய் வழிபாடுகள் செய்யுது. ஏன்னா முன்ஜென்ம கர்மாவை கழிக்கணும்னா திதியை தான் தொடணும். சோ இந்த வழிபாடுகள் மூலியமா மாலைய பிச்சத்துல இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பா வாழலாம். நன்றி.